வணக்கம். நான் தமிழன்பன். இன்னைக்கு சூர்யா நடித்த கங்குவா திரைப்படம் சந்திச்சிட்டு இருக்கிற சிக்கல்கள் பத்தி கொஞ்சம் பேசலாம். சிறுத்தை சிவா இயக்கத்துல சூர்யா, திஷா பட்டானி, பாபி தியோல் உட்பட பலர் நடித்திருக்கிற கங்குவா படம் மிக பிரம்மாண்டமான முறையில் தயாரிக்கப்பட்டிருக்கிற கங்குவா படம் நாளை திரையரங்குகள்ல வெளியாக இருக்கு. இந்த படம் நாளை திரையரங்குகள்ல வெளியாகிறதுக்குள்ள ஏராளமான சிக்கல்களை சந்திச்சிட்டு இருக்கு. முதல் சிக்கல், ரொம்ப முக்கியமான சிக்கல், நாளைக்கு இந்த படம் வெளியாக இருக்கு. நேற்று இரவு வரை இப்படத்துக்கான முன்பதிவுகள் பெரும்பாலான திரையரங்குகள்ல தொடங்கப்படவில்லை. அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா, சினிமா மொழியில டேர்ம்ஸ் சொல்லுவாங்க. அதாவது விழுக்காடு, வருமானத்துல பங்கீடுன்றது. ஒரு 100 ரூபா வருதுன்னா உங்களுக்கு 60 ரூபா, எனக்கு 40 ரூபா, இது மாதிரி விநியோகஸ்தர்களும் திரையரங்கு உரிமையாளர்களும் பகிர்ந்துக்குவாங்க. அது தயாரிப்பாளர் விநியோகஸ்தர்கள் பகிர்ந்துக்குவாங்க. இந்த மாதிரி கணக்குல இந்த படத்துக்கு 70 முதல் 75 விழுக்காடு வரை தயாரிப்பாளரின் பங்காக கொடுக்கணும்னு சொன்னதுனால திரையரங்குக்காரர்கள் இந்த படத்தை திரையிடுறதுக்கு தயக்கம் காட்டினாங்கன்னு ஒரு தகவல். இன்னொன்று, கடந்த தீபாவளி அன்று வெளியான சிவகார்த்திகேயனின் அமரன் திரைப்படம் இன்னமும் திரையரங்குகள்ல வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. வேலை நாட்களிலும் 60 விழுக்காடு 70 விழுக்காடு என்ற கூட்டத்தோடு அந்த படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு படம் நல்லா ஓடிட்டு இருக்கும்போது அந்த படத்தை எடுத்துட்டு ஒரு புது படத்தை திரையிடுறதுல நிறைய பேருக்கு தயக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த புதுப்படம் ஒரு சின்ன படம் கிடையாது, இதுவும் பெரிய படம் தான். நடிகர் சூர்யா நடிச்சிருக்காரு, சிறுத்தை சிவா இயக்கியிருக்காரு, பெரிய அளவுல பிரம்மாண்டமா தயாரிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட படத்தை அமரன் படத்தை எடுத்துட்டு இந்த படத்தை திரையிடுறதுல திரையரங்க தயக்கம் காட்டுறதுக்கு உள்நோக்கமா இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு. அமரன் திரைப்படத்தை வெளியிட்டது ரெட் ஜெயின் நிறுவனம். அந்த நிறுவனம் நல்லா ஓடிட்டு இருக்கிற படத்தை எடுத்துட்டு நீங்க இந்த படத்தை போடக்கூடாதுன்னு ஒரு மறைமுக நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. இது எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு திரையரங்குக்காரர்கள் தமக்குள் பேசி சிரித்து கொண்டிருக்கிற அல்லது பரவிட்டு கொண்டிருக்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு நான் சொல்றேன். 2020, 21 ஆகிய 2 ஆண்டுகளும் கொரோனாவால் ஒட்டுமொத்த உலகமும் கடுமையாக பாதிக்கப்பட்ட காலகட்டம். அந்த காலகட்டத்துல மற்ற அனைத்து தொழில்களைப் போல திரையரங்கு தொழிலும் திரைப்பட தொழிலும் கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் 2020 சூரரை போற்று படம், 2021 ஜெய்பீம் ஆகிய 2 சூர்யா படங்களும் திரையரங்குகள்ல வெளியாகாம நேரடியாக இணையதளங்கள்ல வெளியாச்சு. இப்ப திரையரங்கே ஓடாம நேரத்துல வெளியாகனா என்ன, வெளியாகிட்டே என்னன்னு கேட்கலாம். ஆனா திரையரங்குகள் திறக்கிற வரைக்கும் காத்திருக்கணும்னு ஒண்ணு, திரையரங்குகள் திறந்து 50 விழுக்காடு மக்களை அனுமதிக்கலாம்ன்ற காலகட்டத்திலையும் ஒரு படம் இணையதளத்துல நேரடியா சூர்யா வெளியிட்டார்ன்ற குற்றச்சாட்டு அப்போது வந்துச்சு. அப்ப சூர்யா நடித்த இந்த 2 படங்கள் மட்டும் இல்ல, சூர்யாவின் சொந்த திரைப்பட நிறுவனமான 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்துல தயாரிச்ச படங்கள், ஜோதிகா நடிச்ச உடன்பிறப்பே, ஓ மை டாக், அருண் விஜய் அவங்க பையன் அவங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து நடிச்ச ஓ மை டாக்னு ஒரு படம், ராமன் ஆண்டாள் என்ன ராவணன் ஆண்டாள் என்னன்னு ஒரு படம் ஆகிய அந்த 3 படங்கள் அதையும் நேரடியாக இணையதளத்தில் வெளியிடுவது சூர்யா அறிவித்தார். அப்ப அவருக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்துச்சு. திரையரங்குகளால் வளர்ந்த ஒருவர் திரையரங்குகள் நசிந்திருக்கிற இந்த சூழலில் திரையரங்குகள் திறந்து திரைப்படங்கள் திரையிடும் வரை காத்திருக்காமல் தன்னுடைய சுயநலனுக்காக நேரடியாக இணையதளங்களில் தன்னுடைய படங்களை வெளியிடுகிறார் என்ற குற்றச்சாட்டு எல்லா தரப்பிலிருந்து வந்துச்சு. நடிகர் டி ராஜேந்தர் அவர்கள் ஒரு தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்காரு. இப்பவும் அவர் கடுமையா ஒரு அறிக்கை விட்டாரு. அதை விட திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் ரோகிணி பன்னீர்செல்வம் அவருடைய தலைமையில ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தினாங்க. அந்த சந்திப்புல மிக வெளிப்படையாகவே சூர்யா, திரையரங்குகளால் வளர்ந்த சூர்யா, எங்களுடைய உழைப்பிலால் வளர்ந்த சூர்யா இன்று எங்களுக்கு எதிராக இருக்கிறார். நாங்கள் நலிந்திருக்கும் நேரத்தில் எங்களுக்கு உதவியாக இல்லாமல் அவருடைய சுயநலத்துக்காக அவருடைய லாபத்துக்காக இணையதளங்களில் நேரடியாக திரைப்படத்தை வெளியிட அனுமதித்து விட்டார். எனவே இனிமேல் சூர்யா படங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம். அவருடைய படங்கள் மட்டும் அவருடைய குடும்பத்தினர் அவங்க குடும்ப நிறுவனங்கள் தயாரிக்கும் படங்களை எல்லாம் கூட திரையிட மாட்டோம் என்று வெளிப்படையாகவே அறிவித்தார்கள். ஆனால் அந்த அறிவிப்பு வெறும் அறிவிப்பாக மட்டும் நின்றது, நடைமுறையில் அது இல்லை. அதுக்கப்புறம் அவங்க நிறுவனங்கள், அவங்க குறிப்பிட்ட நிறுவனங்கள் படங்கள்லாம் திரையரங்குகள்ல வெளியாச்சு. இப்ப சூர்யா படத்துக்கு
அதனால அன்னைக்கு இந்த கங்குவா படத்தை திரையிடுறதுல வந்து அவங்க இவ்வளவு ஒரு இடையூறு, கடைசி நேரம் வரைக்கும் இடையூறு ஏற்பட்டதுக்கு மறைமுகமாக இதுதான் முக்கியமான காரணமாக இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அன்னைக்கு நீங்க நாங்க கஷ்டப்பட்ட நேரத்துல எங்களை கைவிட்டு போனீங்கல்ல, இன்னைக்கு ஏன் எங்களை தேடி வர்றீங்க அப்படின்னு சொல்லிதான் கங்குவா படத்துக்கு திரையரங்குகள் ஒதுக்காம கடைசி நேரம் வரைக்கும் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு அவங்க வட்டாரத்தில் பேசி கொண்டிருக்கும் விஷயம், பரபரப்பா பேசிட்டு இருக்கிற விஷயமா இருக்கு. அது நல்லா அனுபவிக்கிட்டோம் அப்படின்ற அளவுக்கு பேசுறாங்கன்னு சொல்லப்படுது. இது 2020-21 நடந்ததுக்கு 2 ஆண்டு கழிச்சு இப்ப நடக்குதா? நடுவுல சூர்யா படமே வரலையா அப்படின்னு கேட்டா வந்துச்சு. நடுவுல சூர்யா நடித்து, பாண்டியராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிச்ச எதற்கும் துணிந்தவன் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை தயாரிச்சது சன் பிக்சர்ஸ் நிறுவனம். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்ச ஒரு படத்தை வெளியிடுன்ற நேரத்தை அதை எதிர்க்கிறதுக்கு யாரும் தயாரா இல்லை. ஏன்னா சன் பிக்சர்ஸ் என்பது வெறும் திரைப்பட நிறுவனம் மட்டுமல்ல, சன் தொலைக்காட்சியும் வச்சிருக்கிறதுனால அவர் சன் தொலைக்காட்சியின் மூலம் தங்களுடைய படங்களை விளம்பரப்படுத்துவது, அந்த தொலைக்காட்சிக்கு தங்களுடைய படங்களின் தொலைக்காட்சி ஒளிபரப்பு உரிமை விற்பனை, இப்படி பல விஷயங்கள்ல திரையுலகினர் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால திரையரங்குக்காரர்களும் அதுல வந்து உடன்பட்டு தான் அந்த படத்தை வெளியிட்டாங்க. அதன் பிறகு நடிகர் கமல் நடித்து வெளியான விக்ரம் படத்துல அவர் ஒரு சிறப்பு தொடர்ல நடிச்சார். அந்த படமும் கமலஹாசன் தயாரிப்பு, அதெல்லாம் அவர் நடித்த படம்ன்றதுனால அதுவும் சிக்கல் இல்லாம வெளியாயிருச்சு. இப்ப கங்குவா படத்துக்கு இந்த சிக்கல் வருது. சிக்கல் வந்தது காரணம் என்னன்னா, இந்த படத்தை தயாரிச்சிருப்பது சூர்யாவின் குடும்ப நிறுவனம் என்று சொல்லப்படுகிற ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம். அந்த நிறுவனத்தில் அவர் நடித்து இந்த படம் வெளியாவதால் இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அந்த பழிவாங்குதலை இப்போது திரையரங்குக்காரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் எல்லாருமே, அதாவது வெளிப்படையா பேசல, திரையுலக வட்டாரத்துக்குள் கமுக்கமாக பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இது ஆரோக்கியமான விஷயமா, நல்ல விஷயமான்னு கேட்டா நிச்சயமாக இல்லை. அன்றைய சூழலில் சூர்யா அவர்கள் அந்த படத்தை ஏன் இணையதளங்களில் வெளியிட்டோம் என்பதற்கு நீண்ட விளக்கங்கள்லாம் கொடுத்தாரு. அந்த நேரத்துல வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு சுமார் 1.5 கோடி அளவில் நிதியும் கொடுத்தாரு. நான் கொஞ்சம் சம்பாதிச்சேன், அதுல வந்து தயாரிப்பாளர்களுக்கு நான் வந்து ஒரு நிதி தரேன்றெல்லாம் சொல்லி செஞ்சார். வெளிப்படையா தான் அவர் பேசிட்டு இருந்தார். வெளிப்படையா பேசி அவர் தயாரித்த 4 படங்கள்ல சம்பந்தப்பட்ட நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், தொழிலாளர்கள் ஏராளமானவர் பயனடைஞ்சாங்க. அப்படிப்பட்ட நிலையில அந்த நிறுவனங்கள் தொடர்ந்து 2D நிறுவனம் உட்பட தொடர்ந்து படம் பண்ணிட்டு இருக்காங்க. சூர்யாவும் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கிறாங்க. திரையுலகுக்கு ரொம்ப முக்கியமான ஆளாகவும் இருக்கார். அப்படிப்பட்ட ஒருத்தரை அவரை பழி வாங்குகிறேன் என்று இந்த படத்துக்கு இடையூறு செய்ய நினைப்பது மிகவும் மோசமான செயல் என்றுதான் சொல்ல வேண்டும். திரையரங்குக்காரர்கள் சூர்யா மேல் கோபம் இருந்தால் தொழில் செய்யும் போது முன்ன பின்ன இருக்கும். எந்த தொழிலையுமே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கதான் செய்யும். எல்லா நேரமுமே சுலபமா இருக்காது. சூர்யா அன்னைக்கு நடந்துகிட்டதன் மேல கோபத்தை இப்போ மனசுல வச்சுக்கிட்டு அவரை வஞ்சம் தீர்ப்பது என்பது சூர்யாவுக்கு செய்யற தப்பு மட்டும் இல்ல, தமிழ் திரையுலகத்துக்கே செய்யற தப்பா தான் நான் பாக்குறேன். ஏன்னா இந்த படம் சிறுத்தை சிவா இயக்கத்துல சூர்யா நடிச்சு பிரம்மாண்டமா தயாரிக்கப்பட்டு இந்த படத்தின் கதைக்களம், இதனுடைய படமாக்கல், இந்த இதெல்லாம் வந்து தமிழ் திரையுலகையே அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் என்று நம்பிக்கையாக அவங்க சொல்றாங்க. அப்போ ஒரு ஒட்டுமொத்த சினிமா உலகுக்கும் பெருமை சேர்க்கிற ஒரு படத்துக்கு தடை ஏற்படுத்துவது, இடையூறு செய்வது என்பது நல்ல விஷயம் இல்லை. ஒட்டுமொத்த சினிமா உலகத்துக்கு பலன் தரக்கூடியதுன்ற ஒரு வெறும் சினிமாவா பார்த்தா கூட இந்த விஷயத்துக்கு தடை ஏற்படுத்துவது சரியான செயல் கிடையாது. இன்னைக்கு ஒருவேளை அமரன் திரைப்படம் வெற்றிகரமாக ஓடாமல் ஒரு வாரத்துல வெளியே சுமாரா போய் ஒரு வாரத்துல எடுக்கிற நிலை ஏற்பட்டதுன்னு வச்சுங்களேன், இந்த படத்தை நான் நீண்டு போட்டி போட்டுட்டு எல்லாரும் வந்து எடுத்திருப்பாங்க. ஏன்னா என்னோட திரையரங்கு கொடுங்க, எனக்கு கொடுங்கன்னு எல்லாரும் போட்டி போட்டிருப்பாங்க. அதுதான் நடக்கும். இன்னைக்கு அவங்களுடைய வாய்ப்பாக அமரன் நல்லா ஓடிட்டு இருக்கிறதுனால அதை மனசுல வச்சுட்டு அமரன் நல்லா ஓடுது, அதனால இது போறதுல எங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்குன்னு சொல்லிட்டா பரவாயில்ல. அன்னைக்கு நீங்க வந்து எங்களை விட்டுட்டு ஓடிடிக்கு போனீங்க, இன்னைக்கு நீங்க எப்படி எங்கள்கிட்ட வர்றீங்கன்ற பேச்சுகள் எல்லாம் வர்றதுன்றது மிகவும் மோசமான செயல், சரியற்ற செயல். இந்த நிலையை திரையரங்குக்காரர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். நெய்க்கு தொன்னை ஆதாரமா, தொன்னைக்கு நெய் ஆதாரமான்ற விவாதம் வந்து ரொம்ப அபத்தமானது, ரொம்ப ஆழமானது. அது மாதிரி சூர்யா நடிக்கிற படங்கள், சூர்யா திரையுலகத்துக்கு செய்கிற பங்களிப்பு, அவற்றையெல்லாம் மொத்தமாக மறைத்து விட்டு
இன்றைக்கு பழி வாங்குகிறோம், வன்மம் தீர்க்கிறோம் என்பது நினைப்பதெல்லாம் ஆரோக்கியமான செயல் அல்ல. இதை இந்த படத்துக்கு திரையரங்குக்காரர்கள் கடந்த காலங்களில் நடந்த கசப்பான விஷயங்களை மறந்துவிட்டு முழுமையான ஆதரவு கொடுக்க வேண்டும். படம் நல்லா இருந்தா மக்கள் பார்க்க போறாங்க, ஓட போகுது. இல்ல அது வேற, அது அதுக்கு அடுத்த கட்டம். திரையிடுவதற்கே இவ்வளவு இடையூறுகளை செய்வது என்பது சரியான விஷயம் கிடையாது. அப்படி மனதில் யாராவது நினைத்து கொண்டு இந்த படத்துக்கு இடையூறு செய்வதா இருந்தால் அதை நிறுத்தி கொண்டு இந்த படம் வெளியாவதில் எந்த சிக்கலும் ஏற்படுத்தாமல் அனைவரும் திரையிட்டு சூர்யாவுக்கு மட்டுமல்ல தமிழ் திரையுலகுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான் வெகு மக்களின் கோரிக்கை. அதையே நானும் வலியுறுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.